ஹலோ பிரைஸ்லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்திலே கூட 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அங்கே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் வணங்குகிறதான நம்முடைய ஆண்டவர் நித்தியமானவர். அவருடைய மார்க்கம் ஜீவன மார்க்கமாக இருக்கிறது. அவரை தேடுகிறவர்கள் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் அடைவார்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறபடி நாம் ஜீவன மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பூமியில் இருக்கும்போதும் பூமியில் நாம் மரித்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் நம்ம அழிந்து போக மாட்டோம். நாம் இங்கே பூமியில் கண்ணை மூடினா ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கண் விழிக்கிறவர்களாய் அங்கே தோன்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே நம்ம கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் நமக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்வோமா? தான் பருவத்தை ஆசைப்படுத்த அந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசுனீங்க ராஜா. உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வதின் நிமித்தமாக, உங்களுடைய நாமத்தை விசுவாசிப்பதின் நிமித்தமாக எங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே அடியானோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுப்பீராக ராஜா. ஜீவ மார்க்கத்தை போதித்தலும் தெரியப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து ஆண்டவரே நாள் முழுவதும் பிரசு கூர்ந்து நாமத்தை மேம்படுத்த வேணுமாய் எங்கள் காப்பாளர் இயேசு கிறிஸ்து நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் நம்ம அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.